விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. 10th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா மாணவர்கள் எங்கேயும் வெளியில போக மாட்டாங்க, யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கூட பேசாம சைலண்டாவே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு என்ன சொல்றீங்க? இன்னொன்னு, யார்கிட்டலாம் மாணவர்கள் மதிப்பெண்களை பத்தி பெருசா டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயங்கள் இருக்கும்ல? சோஷியல் மீடியாவோட எக்ஸ்போஷர் இருக்கு, அதை நம்மளால தவிர்க்கவே முடியாது. ஸோ குழந்தைகள் என்ன பண்ணலான்னா, சில விஷயங்கள் அவங்களுக்கு அன்வான்டாக ஃபீல் ஆகும், இல்லை ரொம்ப ஓவர்வெல்மிங், அதாவது அதை பார்க்கும்போது அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால எதுவுமே மிஸ் ஆக போகிறது கிடையாது. அதே டைமில் யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பன் அப் பண்ணலாம். எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக பேரண்ட்ஸ் சப்போர்ட் தான் பண்ண போகிறாங்க. அடுத்து அவங்களோட ஹெல்ப்புக்கான மீடியம்னா டீச்சர்ஸாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட்டில் 14416 அப்படின்றது ஃப்ரீ ஹெல்ப்லைன், சரிங்களா? ஸோ அதில் குழந்தைகள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்களுக்கு தேவையான ஆலோசனை வழங்கப்படும். அவங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது அதை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம், ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விஷயம் கஷ்டமாக இருக்கும். அதை அவங்க கிட்ட பேசும்போது அதுக்கான ஆலோசனை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர்னு சொல்கிறோம், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்கள அப்ரோச் பண்ணும்போது எல்லா பிஹெச்சிஸ்க்குமே டிஎம்ஹெச்பி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் கீழே சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. அவங்கள அலாட் பண்ணி ரெகுலர் பேசிஸில் வருவாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப்புமே குழந்தைகளுக்கு கிடைக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், மற்றவங்களோட ஒப்பீனியனை இதில் எடுத்துக்க வேண்டாம். இது குழந்தைகளுக்கான லைஃப், அவங்களோட வாழ்க்கை. மற்றவங்களோட ஒப்பீனியன் இதில் ரோல் கிடையாது அப்படின்றத குழந்தைகள் நம்ப ஆரம்பிக்கணும். இதுக்கும் அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் ஒர்த், இதனால தான் நான் வேல்யூபிள் அப்படின்றது கிடையாது. ஆஸ் அ பர்சனாக அவங்க எப்படி க்ரூம் ஆகிறாங்கன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸோட நம்மளோட செல்ஃப் ஒர்த்தை சேர்த்து வைக்கும் போது தான் இதெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ ஓகே, எனக்கு மார்க் வந்துருச்சு, ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டினால நான் கம்மியாக வாங்கியிருக்கேன்னா அதை எப்படி அடுத்து நான் இம்ப்ரூவ் பண்ணி போகலாம். என்ன ஆகும்னா, நிறைய டைம் குழந்தைங்க ஏதாச்சும் மார்க் கம்மியாயிடுச்சுன்னா அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ அதை ட்ரை பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. ஸோ எனக்கு வராது போலன்னு ப்ரீஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. மேம், இப்போ சோஷியல் மீடியாவுமே ரொம்ப எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாராலையுமே அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது மாணவர்களுக்கு. இப்போ அந்த 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுமே கிட்டத்தட்ட ஜென்சி கேட்டகரியில தான் வருவாங்க. ஸோ பொதுவாகவே ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நீங்கள் நிறைய மாணவர்களை மீட் பண்ணியிருப்பீங்க, ஜென்சி கிட்ஸை மீட் பண்ணியிருப்பீங்க. அவங்களோட மனநிலை நார்மலாகவே இப்போ எப்படி இருக்குது? தே ஆர் வெரி சென்சிபிள். அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, அவங்களை மட்டம் தட்டிடக்கூடாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் தான் எல்லாமே சொல்வேன், அப்படி இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு சாய்ஸஸ் ஆஃபர் பண்ணணும். அவங்கக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அவங்களோட இன்வால்மெண்ட்டையும் எடுத்து கிரவுண்ட் ரியாலிட்டிஸை சொல்லும்போது குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தேவை. சரி, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தே நீட் கைடன்ஸ், தே ஹவ் ஆல் நாலேஜ், அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் தாங்க. ஏன்னா நிறைய சோர்ஸஸ் இருக்கிறனால நாலேஜ் நிறைய கிடச்சிருது, அதை வழி நடத்தி போகிறதுல தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ ஆஸ் அ பேரண்டாக நீங்கள் ஒரு கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறவங்க கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது அவங்க கிரவுண்ட் ரியாலிட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு அது புரியறதுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா பார்க்குறதெல்லாம் உண்மைன்னு நம்புற ஏஜ் இது. ஸோ ஒரு மீடியாவில் ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா அவங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றதை தாண்டி எனக்கு அது வேணும் அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். ஸோ கிரவுண்ட் ரியாலிட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க இன்னுமே பெட்டராக அதை எடுத்துக்குவாங்க. அண்ட் இதை நம்ம கரெக்டாக கொடுக்காம விட்டுட்டோம்னா இதுதான் அவங்களோட செல்ஃப் ஒர்த்தை குவெஸ்டின் பண்ணுற மாதிரி போய் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க ட்ரை பண்ணுறதுக்கு பயப்படுறது, இதெல்லாம் தான் பிற்காலத்தில் ஒரு பதட்டமாவோ இல்லை ஒரு மனக்கவலையாவோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.